அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏனுங்க வணக்கமுங்க. எங்க அம்மா கூட பிறந்தவங்க ஒரு 7 பேருங்க. எங்க தாத்தன் ஒரு 3/4 சென்ட் இடத்த வாங்கி போட்டிருக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு ஒரே பிரச்சனையா போச்சுங்க. எங்க அம்மா கூட பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் யாரு கூடயும் பேசிக்கிறது இல்லைங்க. அட 3/4 சென்ட் இடத்துக்கே மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு ஆளாளுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் ஊருக்கு போனா எங்க மாமாவை பார்த்தனுங்க. பார்த்தப்போ வாமா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நம்ம மரியாதைக்காக கூப்பிட்டதுக்கு போனோங்க. போனப்ப சாப்பிட்டுதான் போகணும்னு ரொம்ப வற்புறுத்துனாங்கன்னு கறி குழம்பு வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு வந்துட்டோம்ங்க. வீட்டுக்கு போனதும் அம்மா இருந்துட்டு எங்க ரொம்ப நேரமா ஆளைய காண, எங்க ஒண்ணு நீ அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி மாமா வீட்டுக்கு போனேன், மாமா கூப்பிட்டாங்க, அங்க போய் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு பாட்டி இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த மாமாக்களே பிரச்சனை போலதான் தெரியுதுங்க. ஆக்சுவலா மாமா என்ன பண்ணி இருந்திருக்கணும், எங்க அம்மா கூப்பிட்டு பேசிட்டு கண்ணு புள்ளைய அனுப்பு, இல்ல நீங்க எல்லாம் சேர்ந்து வாங்க அப்படின்னா குடும்பத்தோட போய் சாப்பிட்டு வந்திருப்போமா? பிரச்சனை முடிஞ்சுதா? பொட்டு மாமால இருந்து மாமா வரைக்கும் இதுவே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஆட எங்க பாட்டிய கூப்பிட்டீங்கன்னா படக்குன்னு 18 பேர் வந்திருப்போம். அதையும் விட்டு போட்டு ஒவ்வொரு ஆளுக்கா ஆட இந்த பொழப்பு கட்டவன் என்னத்தையோ பண்ணான்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அதை நான் சொல்லக்கூடாது, அதனால விட்டுறேன். இப்படி ஒவ்வொருத்தங்களையா தனித்தனியா கூப்பிட்டு, நாளைக்கு எங்க வீட்டுல பஞ்சன் வச்சிருக்கிறோம் வாங்க, நாளைக்கு எங்க வீட்டுல பஞ்சன் வச்சிருக்கோம் வாங்க, இப்படி ஒவ்வொருத்தங்களையா கூப்பிடுறத விட பார்ட்டியோடைய தலைவரையா கூப்பிட்டுருக்கலாமே. ஆக்சுவலா ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னு யாராவது நினைச்சா மட்டும்தான் எல்லாம் ப்ராப்பரா பண்ணுவாங்கன்னு எங்க ஊராண்ட சொல்லுவாங்க. இப்ப எங்க மாமா என்ன பண்ணுவாரு, நான் புள்ளைய கூப்பிட்டேன், புள்ளைக்கு வர்றதுக்கெல்லாம் இஷ்டம், ஆனா பாருங்க அப்படின்னு பக்கத்து ஊர்ல பொருளை பேசுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்குவாரு. அட இது எங்க மாமா பண்ணலாம், இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்கு சேர்த்துட போறாங்க. ஆனா பொட்டு மாமா பண்ணலாமா? ஒரு நாட்டையே ஆள்ற முதல் அமைச்சருக்கும் எங்க மாமாக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லைங்க. 2 பேத்துக்கும் பொருளை பேசுறத வேலையே. எங்க மாமான்னு சொன்னதை நீங்க யாராவது பொட்டு மாமா கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது உங்க தப்பு. அதையும் மீறி நீங்க சேர்த்திட்டீங்கன்னா அது ஏன் பிரச்சனை இல்ல, ஸ்கிரிப்ட் ரைட்டர் பிரச்சனை. ஏன்னா அவரு சொல்ல வந்த கருத்தை நீங்க தவறா புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இவர் சொல்லியிருக்கிறார். அனைத்து கட்சி எம்பிக்களோட கூட்டம்ங்க. ஏன்னத்துக்குங்க, தமிழ்நாட்டுல டீலிமிட்டேஷன் வரப்போகுது. தமிழ்நாட்டுல டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல சீட்டு கம்மியாயிரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க மாமாவும் இதே தப்பத்தான் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்லங்க அங்கிள், சிஎம் அங்கிள், நீங்க சொன்ன சிஎம் அங்கிளுக்கு தெளிவா இத பத்தி தெரிஞ்சதுனால அவரு அருகில் உள்ள மாநிலங்களுடைய முதல்வர்களை அழைச்சது மட்டும் இல்லாம அருகாமையில் இருக்கும் மாநில முதல்வர்களையும் அழைத்தார். தேஜஸ்வி யாதவ் வந்தாரு, பஞ்சாப்ல இருந்து வந்தாங்க, ஊபில இருந்து வந்தாங்க, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்தாங்க. இப்படித்தான் பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கான விதம். இது நீங்க சொன்ன சிஎம்கள் அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால அவர் இப்படி ஒரு ஹேண்டில் பண்ணாரு. ஆனா இப்போ பொட்டு மாமாவுக்கு அது புரியாததுனால, என்ன பண்றோன்னே தெரியாததுனால, ஆடுபக குட்டி உறவா அப்படிங்கிற பழமொழிக்கான எக்ஸாம்பிளா வந்து சேர்ந்துட்டாரு. அட இது கூட சரி, தெரியாதவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு கூட விட்டுருவோம். தாகூர் மாணிக்க தாகூர் சோக்கா சொல்லிருக்கிறாரு. தமிழ்நாட்டின் நலன் மேலே அக்கறை இல்லாதே, மாநிலத்து மேல அக்கறை இல்லாதே கட்சிகள் தான் இந்த கூட்டத்தை வேண்டாம் அப்படின்னு வெறுக்கும். நீட்டுக்காக போராடுறது மட்டும் மாநில நலன் இல்லை, சீட்டுக்காக போராடுறதும் மாநில நலன்னு உங்களுக்கு ஏன் தெரியாம போச்சு? மிஸ்டர் மாணிக் தாக்கூர் புதுசா சைக்கிள் கிடைச்ச ஒருத்த ஓட்டுற மாதிரி மடமட ஓட்ட வேண்டாம், தேவைக்கு ஓட்டுங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இட் மீன்ஸ் மாநில நலன் அப்படின்னு வந்துட்டா எங்க கிட்ட பேசாதீங்க. நீங்க இந்த மாநில நலனுக்காக உரிச்ச வெங்காயத்துல ஒன்னையாவது காட்டுங்க. எதையாவது ஒண்ணுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா நானே வரணும், நான்லாம் வர முடியாதுன்னா டைரக்டா வர முடியாது இல்ல, அவங்க சொல்லாம வர முடியாது. ஏன் உங்க மேலிடம் தமிழ்நாடு நலனுக்காக உன்னையுமே உங்ககிட்ட சொன்னது இல்லையா? நீங்கெல்லாம் மாநில நலனை பத்தி பேசுறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது? எங்க மாமா சொத்து பிரச்சனையில டிப்ரெஷன் ஆகி கல்லு கடைக்கு போயிருக்கிறாரு. அந்த கல்லு கடைக்கு கல்லு குடிக்க வந்த இன்னொரு ஆளு
இவர்கிட்ட இருக்கிற மட்ட ஊறுகாய தொட்டு நக்கிறதுக்கு வேண்டி உங்க சைடு தானா நியாயம் இருக்குது, உங்க தங்கச்சி சைடு எல்லாம் நியாயமே இல்லைன்னா அப்படின்னு சொல்ற மாதிரி முக்கா சென்ட்ல ஆற ஒருத்தங்க தானே ஊடு கட்ட முடியும், நீங்களே கட்டிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே. உங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் உங்க மேல அக்கறை இருந்துதான் சொல்லிருப்பாங்கல்லண்ணா அப்படின்னு ஊறுகாய் எனக்கு வந்தவ ஊறுகாய மட்டும் நக்காம சரி நான் அப்படின்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழிய சொல்லுவாங்க, நாம எனத்துக்கு அதை என்னன்னு சொல்லி போட்டு ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சாமா. அந்த மாதிரி மாணிக்கந்தாக்கூரு மாநில நலனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கேட்ட சிரிப்பா வருதுங்க. எங்க பார்ட்டியினுடைய தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஏதோ புதுசா இந்த மாதிரி நீங்க பேசாதீங்க, நாங்க 15 வருஷமா பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். 15ன்னு சொல்லிட்டேனா 50 இயர்ஸா நாங்க அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலேயே மாநில நலன் அப்படின்னு பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கிற ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்ப ஏதோ உதயண்ணா காலத்துல இருந்து இல்ல, திமுக உதயமான அண்ணாவுடைய காலத்துல இருந்தே மாநில நலனுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் இந்த பக்கம் எட்டி பார்க்காத மாணிக் தாக்கூரோட தாத்தா இருக்காருல்ல, அவர் எந்த மட்ட ஊருகாக்கு வேண்டி போனாருன்னு நமக்கு தெரியாது. அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு ஆடும்பகை குட்டியும் பகை தான். இப்ப ஏதோ புதுசா பேப்பர் கப்பல் ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக பேப்பர் கப்பல் மேல இவர் ஏறி உட்கார்ந்து துடுப்பு போட்டுட்டு இருக்காரு. ஏன் பேப்பர் கப்பல்னு சொன்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. பாவரிசையில வந்த பொட்டு மாமாவுக்கு பாவரிசையில வந்த பேப்பர் கப்பல் தானே பொருத்தமா இருக்கும். அட 6 நிமிஷம் தாங்க ஆச்சு, இன்னும் ஒரு 4 நிமிஷம் இழுக்கணும்ல, அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பாக்கலாமா? சரிங்க, இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க போட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? ரீல்ஸ் எடுக்க போறீங்களா? அட அப்படி ஏதாவது ரீல்ஸ் எடுத்திருந்தா கூட வெளிய மக்கள் கிட்ட அந்த விஷயங்கள் வரும். இதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி மீட்டிங் ஒண்ணு போட்டீங்க மகாபலிபுரத்துல, சாரி கூட்டணி கட்சியோட மீட்டிங். ரவுண்ட் டேபிள்ல ரவுண்டா உட்கார்ந்தீங்க, ஆனா அங்க என்ன பேசுனீங்க ஏதுன்னு எங்கேயுமே வெளியே வரல. இப்ப இதுலயுமே வீடியோ எல்லாம் எடுப்பாங்க, ஆனா ஆடியோ இல்லாம வீடியோ மட்டும் இருக்கிற வீடியோ பார்த்து நாங்க என்னங்க கத்துக்க போறோம்? இப்படி பேப்பரை எடுத்துட்டு இப்படி இப்படி இப்படின்னு பாப்பாரு, இதுக்கு ஒரு பீஜியம். அப்படியே கேமரா இந்த பக்கம் வரும், எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்ப்பாங்க, அதுக்கு ஒரு பீஜியம். இப்படி பீஜியம் மட்டும் போட்டு வர ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் மாதிரியா? இதெல்லாம் நாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷமே பண்ணிட்டோம்ங்க. அன்னைக்கு அனைத்து கட்சியும் வந்துச்சு, அனைத்து மாநில முதல்வர்களும் வந்தாங்க, அங்க என்ன பேசுனாங்கிறதும் எங்களுக்கு எல்லாம் வந்து சேர்ந்துச்சு. அவ்வளவு ஏங்க, எங்களுக்கு என்ன வேலை? இட்டானு போடுறதுதான் எனக்கு பெரிய வேலை அப்படின்னு சொன்ன உங்க அமைச்சர் புஷி ஆனந்தே அதுல வந்து கலந்துகிட்டாருங்க. அட பேச வேற செஞ்சிருக்கிறாரு. அப்படி ஒரு கூட்டத்தை போட்டு கூப்பிடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு எங்க மாமா கல்லுக்கடையில போய் உட்காந்து பேச போன மாதிரியும், அங்க மட்ட ஊறுகாவை தொட்டு நக்க வந்த மாணிக் தாகூர் மாதிரியும், சரி பேசுறீங்கல்ல பேசுங்க, என்ன நடக்குதுன்னு நாங்களும் வெயிட் பண்ணியே பாக்குறோம். ஏதோ ஒண்ணு அங்க உருப்படியா பேசிட்டு உருப்படியா அந்த விஷயத்தை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா நாங்களும் உருப்படியா பேச போறோம். அப்படி உருப்படி இல்லாம நீங்க பேசுறதையெல்லாம் நாங்க எடுத்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசுவோம், அதையும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.